திராவிடம் பேசாம பெரியாரை பேசாம இங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க நான் ரெண்டையும் பேசாம அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அந்த ஒரு எளிய மகன் ஐயா விஜயகாந்த் வந்திருக்காருன்னா அவர் புகழ்பெற்ற திரைக்கலைஞர். அவருக்கு நாடெங்கிலும் ரசிகர்கள் குவிந்து கிடந்தாங்க. அவர் படக்குன்னு தொண்டர்களாக்கி வந்துட்டார். எனக்கு நாம் ரசிகர்கள் எனக்கு யாருமே கிடையாது. ஒரு மகனா வந்து கத்தி கத்தி இந்த 8 ஆண்டு கால அரசியல் 8 ஆண்டு ஆயிடுச்சு சேர்த்து எனக்கு ஒரு சின்னமா இல்ல. ஒரு நேரம் ஒன்று கொடுப்பாங்க, ரெட்டை மெழுகுவர்த்தி கொடுப்பாங்க. அப்புறம் அது போய் சேரும் டபக்குன்னு எடுத்துக்கிட்டு இந்த விவசாயம் எல்லாம் எப்படி தெரியுங்களா, இது ஒன்றும் சரியில்லை ஏதாவது இருக்குதா பாருங்க தட்டி பாருங்கன்னா அதுல இந்த கரும்போட ஒரு விவசாயி இருந்து கண்ணா கிசான்னு ஒன்று கொடுத்தான். சரி இதை குடியான்னு வந்து நான் தான் அதை விவசாயின்னு ஆக்கி கொண்டு போனேன். 6 தேர்தலாக போட்டிட்டேன், இடைத்தேர்தல் மற்றது இல்லை. படக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு விட்டு மைக்குன்னு ஒரு சின்னத்தை வந்து நான் வேட்பாளர் அறிவிக்கும் போது கூட எனக்கு சின்னம் கிடையாது, கடைசியாக கொடுத்தாங்க. அது மைக்குன்னு கொண்டு போனேன் ஒரு சின்னத்தை. அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் கை தாமரை ரெட்டலை உதயசூரியன் இதெல்லாம் வந்துருது. எனக்கு 8வது பெட்டியில் இருக்கு என் மைக்கு. அதை மைக்கை தேடினா அதுக்குள்ள கீழே எனக்கு கொடுத்த மைக் இல்லை, கீழே 2 பித்தானை வச்சு அது சீப்பு மாதிரி ஆயிடுச்சு. அதை தேடி 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்தி இந்த மகனை எளிய மகனை யாரும் பெரிய வேட்பாளர் இவர் ஐயா பொன்முடி மகன், இவர் ஐயா துரைமுருகன் மகன், இவர் இந்த மகன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண